இன்னைக்கு சமுதாயத்தோட முக்கிய அங்கம் எதியா? குடும்பம் தானங்கய்யா? குடும்பம் தான். அந்த குடும்பத்தோட அச்சனை சமுதாயத்தோட முக்கிய அங்கம் எது? குடும்பம் தானியா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி எனக்கு தெரியுது பாருங்க. அதான் இன்னைக்கு சமுதாயம். சரி, குடும்பம் தான் அங்கம். அந்த குடும்பத்தோட முன்னேற்றம் அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளோட முன்னேற்றத்தை தான் சார்ந்து இருக்குது. சரி, ஒரு பயிரை விளைய வைக்கிறது கூட அந்த நிலத்தை விடுறாங்க பார்த்தீங்களா, 2 மாடு, அது ஒத்துமையா இருக்கணும். ஆமா. ஒரு பயிரை விளைய வைக்கிறதுக்கே 2 மாடு ஒத்துமையா இருக்கும்போது ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு 2 மனுஷன் ஒத்துமையா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒத்துமையா இருக்கிறானா? இன்னைக்கு அது பயிர், இது உயிர். பயிர் விளையறதுக்கே 2 மாடே ஒத்துமையா இருக்குது, ஒரு உயிரை விளைய வைக்கிறதுக்கு 2 மனுஷன் ஒத்துமையா இல்லையா இன்னைக்கு? இல்ல, அதான் மாடுக்கு புரிஞ்சது மனுஷனுக்கு புரியல. ஆமாயா. அதனாலதான் மனுஷனை தான் எல்லாரும் மாடேன்னு திட்டுறான். எந்த மாடையாவது மனுஷனேன்னு திட்டிருக்கானா? சரி, எந்த 2 மனுஷன் ஒத்துமையா இல்ல? ஆணு பெண். ஓ, அந்த வேறுபாடு தான் இன்னைக்கு கலையணும். ஓ, ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. சரி, இந்த ஆண் பெண் வேறுபாடால இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா விவாகரத்து. 86 வயசுல ஒருத்தர் விவாகரத்து கேட்டுக்கிறாரு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. 86 வயசுல அவன் ஏன் விவாகத்தை ரத்து பண்றான்? என்ன காரணம்? அந்த 81 வயசு பெண்மணி வந்துட்டு அவரை மதிக்க மாட்டேன். ஆம்பளைங்க நிலைமைய பார்த்தீங்களா? 86 வயசுலயும் ஒரு ஆம்பளைக்கு மதிப்பு இல்லை. சரி, அப்ப அந்த ஆளு விவாகரத்து கேட்டதுல என்ன தப்பு? ஏன் ஆணாதிக்கம் இங்க நிக்குதுன்றது தானே உண்மை. ஏமா இந்த பொம்பளை தானேமா அவரை மதிக்க மாட்டேங்கிறா? அவங்க மதிப்பாங்க, இவங்க ஏத்துக்க மாட்டாரு. கடைசியா நான் சொல்ல விரும்புறியா, திருமணமாகி பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டிய பெண் இன்று விவாகரத்திற்காக வழக்கறிஞர்களை தேடி செல்வது இந்த வேறுபாடால தானேயா? எங்க பார்த்தாலும் முரண்பாடு. எனக்கு ரொம்ப கவலை, எங்கேயுமே உடன்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு. ஓட்டு கேட்கிறவன் யோக்கியன், ஓட்டு போடுறவன் மகா யோக்கியன். அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, ஓட்டு கேட்கிறவன் அயோக்கியன், ஓட்டு போடுறவன் அவன் மகா அயோக்கியன். அரசியல் சாக்கடைன்றாங்க. அரசியல் சாக்கடையாக இருந்திருந்தா இந்த நாட்டுக்கு காந்தி வந்திருப்பாரா, காமராஜர் வந்திருப்பாரா, கக்கன் வந்திருப்பாரா? நீதிமன்றத்தில் அங்க காந்தியுடைய படம் இருக்கும். அங்க நியாயமா என்ன படம் வைக்கணும்னா ஹரிச்சந்திரனுடைய படம் வைக்கணும் நீதிமன்றத்தில். ஏன் வைக்கலன்னா, எதுக்கு அங்க ஏன் காந்தி படம் வச்சிருக்காங்கன்னா ஹரிச்சந்திரனுடைய பிரிண்ட் கிடைக்கல. நம்ம நாட்டு அரசியல்வாதிகளை பாராட்டுற, சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த படத்தை எடுத்துட்டு என் படம் வைக்கணும் இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை. அவங்க ஏன் சொல்லலை தெரியுமா? அந்த படத்துக்கு பொருத்தமான ஆள் அவர் தான், நாங்க இல்லை. இந்த நாட்டில் சத்தியம் வேறு, சட்டம் வேறு. சத்தியத்துக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சட்டம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒருத்தன் சத்தியத்தின்படி குற்றவாளி, ஆனால் சட்டத்தின்படி அவன் குற்றவாளி அல்ல. சட்டத்தின்படி குற்றவாளி, ஆனால் அவன் சத்தியத்தின்படி குற்றவாளி கிடையாது. அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்த போது நகர சோதனைக்கு வருவார்கள். மன்னரே வருவார் மாறுவேடத்திலே. மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் மன்னனை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் வரலாறுகள்லாம் படித்திருக்கிறேன். அதற்கு பிறகு நாடு விடுதலை அடைந்தது. மக்களாட்சி என்று சொல்ல அளவிலே ஒரு மக்களாட்சி என்று வந்தது. இந்த நாட்டினுடைய முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்தார். இந்த நாட்டினுடைய கடைசி குடிமகன் அந்த பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், ஐயா பிரதமர் அவர்களே, இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் போராடினீர்கள். 3262 நாள் சிறையில் இருந்தீர்கள். விடுதலையை வாங்கிட்டீங்க. நீங்க கையாசித்தா போதும், முப்படையும் வந்து நிக்குதுங்க. நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நீங்கள் சகல உரிமையை பெற்றிருக்கிறீர்கள், நான் உரிமையை பெறவில்லை என்று சொன்னான். பண்டிதன் நேரு சொன்னார், ஒரு பிரதமருடைய காரையே வழிமறித்து கேள்வி கேட்டாயே, இதை விட உரிமை உனக்கு என்னடா வேண்டும் என்று அவர் கேட்டார். நல்ல வேளை அவர் நேருவா இருந்தார், அதனால அவன் பொழைச்சான். ஆனா இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து உறுப்பினரை பார்க்கணும்னா கூட அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாது. பாராளும் பிரதமர்கள் அவர்களே கூட இந்த நாட்டு மக்களிடம் நேரடியாக வந்தார்கள் என்று சொன்னால் அந்த முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தது. இப்போ சட்டமும் ஓட்டை செய்கின்ற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதி அவர்களும் ஓட்டை. இந்த 2 ஓட்டையும் இருந்தா அரசாங்கத்துக்கு மக்களுக்கு முரண்பாடு தான் வரும். அதை கலைஞன்னு சொன்னா சத்தியமும் சட்டமும் சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று இந்த சம்பந்தம் சொல்லுகிற காரணத்தினால் அது நடக்காதா என்று நினைக்கின்றேன்.
சம்பந்தன் ஐயா வந்து நம்ம பாராளுமன்றத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த அடுத்த மாதத்துல இருந்து ஒவ்வொரு ஊரா போய் இந்தியா வந்து சமாதானமா இருக்கணும், இந்தியாவில் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது, இந்தியாவில் மனித நேயம் ஓங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஊரா போய் இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட இசை பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார். அதுல ஒரு பெரிய குறிப்பு, அவர் 100ஆவதாக செய்த இசை பிரார்த்தனை டெல்லி தமிழ்ச்சங்கத்தில். இந்தியா இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரி 1-2 ஜீவன்கள் உலாவி கொண்டிருப்பதால் தான். ஆனா அவரு எளிமையா ஒரு கதர் வேட்டி, ஒரு கதர் சட்டை போட்டுட்டு, நான் எங்க காட்சி அளிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, இதுதான் என் பரம்பரை உடை, இதை நான் எந்த இடத்துக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிப்பாடோட வாழ்றார் பாருங்க. அதுக்காக அவரை பாராட்டணும். ரொம்ப எளிமையான தோற்றம், ஆனா வலுவான கருத்துக்கள்.